வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் வந்து பேக் ஓப்பன் வச்சு எப்படி தைக்கிறது, அதுக்கப்புறம் அதுல பஃப் ஸ்லீவ் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். நார்மல் லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான கிளாத் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். மெயின் கிளாத், அதுக்கு தேவையான லைனிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அளவு பிளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் தான். இதே வச்சு நம்ம வந்து பேக் சைடு ஓப்பன் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ லைனிங் வந்து நம்ம எப்பயும் மடிச்சு போடுற மாதிரியே பாதியா வந்து மடிச்சு எடுத்துக்கலாம். மடிப்பு பாகம் வந்து என் பக்கம் இருக்கு. ஆப்போசிட் சைடுல வந்து இந்த மாதிரி செல்வேஜ் இருக்கிற மாதிரி நான் வந்து மடிச்சு எடுத்திருக்கேன். நம்ம நார்மலா கிராஸ் கட் லைனிங் பிளவுஸ் வந்து கட் பண்ணும்போது பேக் பார்ட் இந்த இடத்துல இருப்போம், ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த இடத்துல கிராஸா எடுப்போம், ஸ்லீவ் வந்து இந்த சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து பேக் சைடு ஓப்பன் வச்சு தைக்கும் போது நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து மடிப்பு பாகத்துல வேணும். அதனால ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுமே இந்த சைடு தான் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த மடிப்பு பகுதி இருக்க இடத்துல தான் ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுமே எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து நான் மடிப்பு பாகத்துல தான் கட் பண்றேன். தைக்கும் போது அதுல வந்து நம்ம சென்டர் கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அதுல வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கிறேன். இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பிளவுஸோட உயரம் வந்து இந்த மாதிரி உள்பக்கமா திருப்பி எடுத்துட்டு அந்த டாட்ல இருந்து ஷோல்டர் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷோல்டர்ல இருந்து டாட் வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சு நம்ம போட்டிருக்க லைன்ல வச்சு மேல வந்து ஷோல்டருக்கு மேல தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்ல வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பின்கழுத்து உயரம் வந்து பிளவுஸ் வந்து பாதியா மடிச்சு வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல மடிப்பு பாகத்துல இந்த மாதிரி வச்சு மேல ஒரு 1/4 இன்ச் வந்து மேல் பக்கமா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப கழுத்தகலம் மார்க் பண்றதுக்கு வந்து இந்த இடத்துல அந்த கழுத்தகலம் எந்த இடத்துல முடியுதோ அதுல இருந்து உள்பக்கம் 1/4 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வந்து ஷோல்டர் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு வந்து ஆம்ஹோலோட உயரம் வந்து கீழே நம்ம வச்சிருக்கோம்ல அந்த லைன்ல வந்து பிளவுஸ் வச்சுட்டு அந்த துணி வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடோட அகலம் மார்க் பண்றதுக்கு வந்து பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணி போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோலோட ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் இந்த மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து 20 இன்ச் இருக்கு. இதுல பாதி வந்து 10 இன்ச். அதுதான் வந்து பேக் பார்ட்டோட அகலம். அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணாலும் அந்த பாயிண்ட்ல ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பேக் பார்ட்டோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த லைன் போட்டதுக்கு அப்புறம் மேல ஷோல்டருக்கு எந்த அளவு இருக்கோ அதே அளவு கீழேயும் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து நம்ம பிளவுஸ்ல இருந்து அளவு எடுத்தோம்ல அதுல பாதி 20 இன்ச்ல பாதி வந்து 10 இன்ச் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து 1.5 இன்ச் உள்பக்கமா மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து அந்த மார்க் பண்ண பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து இந்த மாதிரி வளைச்சு போட்டு விட்டுக்கலாம். இப்ப மேல வந்து நம்ம 10 இன்ச் வச்சிருக்கோம். கீழே இடுப்பு சுற்றளவு இடத்துல வந்து 1/2 இன்ச் வந்து கம்மியா மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டாட் மார்க் பண்றதுக்கு எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைனோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து பேக் டாட்டோட உயரம் வந்து நான் மார்க் பண்றேன். 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அகலம் வந்து 2 பக்கமும் 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். டாட் எல்லாமே நம்ம வந்து லைனிங்லயே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்ப அடுத்து வந்து கழுத்து உயரம் கழுத்து அகலம் மார்க் பண்ணி நான் ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இப்ப மேல வந்து கழுத்து அகலம் 2.5 இன்ச் இருக்கு. கீழே நமக்கு 2.5 இன்ச் வேணும்னா வச்சுக்கலாம். உங்களுக்கு கழுத்து அகலம் வந்து அதிகமா வேணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இப்ப கீழ இருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து கழுத்து உயரம் வந்து மார்க் பண்றேன். அந்த மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்ல வந்து வெளிப்பக்கமா ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் இந்த மாதிரி வளைவா வந்து ஒரு லைன் போட்டு விடுறேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு வளைவு கோடு வந்து போட்டு விடுறேன். நம்ம வெளிப்பக்கமா மார்க் பண்ணிருக்க இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கழுத்து வந்து அகலமா வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வெளிப்பக்கமா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கழுத்து டிசைன் வந்து கட் பண்ணும்போது நம்ம சுடிதாருக்கு வந்து மேல பிரிட்ஜ் மாதிரி வச்சு கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வச்சு நான் கட் பண்றேன். இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான இடத்துல எல்லாம் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கலாம். நாட்ச் வந்து நமக்கு தைக்கும் போது எந்த இடத்துல டாட் இருக்கு, எந்த இடத்துல ஆர்ம் ஹோல் வந்து முடிஞ்சிருக்கு, எந்த இடத்துல வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணணும், அதெல்லாம் வந்து தெரியறதுக்காக தான் நாட்ச் கட் பண்றோம். பேக் பார்ட் வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டர் வந்து நம்ம இப்ப கட் பண்ண போறது இல்ல. கழுத்து வந்து தைச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து பேக் சைடு ஓபன் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் சைடும் நமக்கு வந்து இந்த மடிப்பு பாகத்துல தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஓபன் இல்லாம வரும். இப்ப பேக் பார்ட் வச்சே தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போறோம். அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஷோல்டர், கழுத்து அகலம், அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் வளைவு எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராஸா கட் பண்ணிருப்போம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து லைன் போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் பார்ட்டை வந்து எடுத்துடலாம். கழுத்து அகலத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முன்பக்க உயரம் வந்து மார்க் பண்றதுக்கு பிளவுஸ்ல இந்த கொக்கிப்பட்டி சைடு இருக்கும்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சென்டர் டாட்ல இருந்து இந்த மாதிரி ஷோல்டர் வரைக்கும் மடிச்சு பிடிச்சிட்டு அந்த உயரம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் டேப்ல வந்து இது எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து எடுக்கிறேன். 11.25 இன்ச் இருக்கு. இதோட அரை இன்ச் வந்து மேல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக சேர்த்து 11.25 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்றேன். இந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முன்கழுத்தோட உயரம் வந்து மேல அரை இன்ச் வந்து டேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு முன்கழுத்து உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுல வந்து 6 இன்ச் இருக்கு. அந்த 6 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதுல வந்து மேல இருந்து 4 இன்ச் அளவுல மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்றேன். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கழுத்து டிசைன் வந்து கொஞ்சம் வந்து விரிவா வேணும் அப்படின்னா நீங்க வந்து உள்பக்கமா இந்த இடத்துல 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வரையறதுக்காக திரும்ப வந்து அந்த ஆர்ம் ஹோல் லைன் வந்து போட்டு விட்டுக்கலாம். இந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து அரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஷோல்டருக்கு வந்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கார்னர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச் அளவுக்கு திரும்ப மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிராஸா போட்டிருக்க அந்த லைன்ல இருந்து இந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து திரும்ப வந்து வரைஞ்சு விட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் லைனு. அதுக்கப்புறம் தையல் அளவையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து இந்த கொக்கி பட்டி இருக்குல்ல, இந்த சைடு வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் வந்து எந்த அளவு இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். இதுல வந்து 3.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. 3.5 இன்ச்சோட 1 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அதோட அரை இன்ச் வந்து சேர்த்து 5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளவுஸை வந்து இந்த மாதிரி உள்பக்கமா திருப்பி எடுத்துட்டு பெல்ட் பீஸ் வந்து நம்ம எங்க ஜாயின் பண்ணிருக்கோமோ அங்கிருந்து ஆர்ம் ஹோலோட உயரம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி டேப் வச்சு எடுத்துட்டு அதோட அரை இன்ச் அளவுக்கு நீங்க சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு மெத்தட்ல எப்படினாலும் நீங்க மார்க் பண்ணலாம். 5 இன்ச் அளவுக்கு நான் இதுல மார்க் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சென்டர் டாட்டோட அகலம் பாக்குறோம். இதுல வந்து 2.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஓப்பன் பிளவுஸா இருந்தா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக மார்க் பண்ணுவோம். இது வந்து இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் எதுவும் வராததுனால அதே அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட்டோட அகலம் எவ்வளவு இருக்கு அப்படின்றது பாக்குறேன். இதுல வந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்கு. இதை வந்து மடிச்சு தைக்கும் போது நமக்கு 2 இன்ச் தேவைப்படும். 2 இன்ச் அளவு இந்த சென்டர் டாட்டோட அகலம் மார்க் பண்ணிக்கலாம். அந்த டாட்டோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்கு. அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சென்டர் டாட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப இந்த சென்டர் டாட்டை வந்து சைட்ல நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி வளைவா வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான இடத்துல எல்லாம் வந்து நாட்ச் கட் பண்ணி விட்டுக்கலாம். சைட் டாட்ல வந்து நம்ம வந்து நாட்ச் கட் பண்ணாம மார்க் பண்ணி மட்டும் விட்டுக்கலாம்.
கீழே சென்டர் டாட்லயும் அதே மாதிரி எந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து மடிச்சு தைக்கணுமோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப வந்து நமக்கு சைட்ல ஆர்ம் ஹோல்ல இருந்து ஒரு டாட் வரும். அது வந்து இந்த மாதிரி கிராஸா தான் வரும். இந்த 2 டாட்டுமே வந்து சென்டர் டாட் பார்த்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். இப்ப ஃப்ரண்ட் பார்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே நம்ம இப்ப பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ண போறோம். அதுவும் நமக்கு இதே மாதிரி ஜாயிண்ட்ல தான் வேணும். இப்ப பெல்ட் பீஸோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேக் பார்ட்டுக்கு மேல ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுட்டு நம்ம பேக் பார்ட்ல எவ்வளவு வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக விட்டோமோ அதை இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடு வந்து நம்ம உயரம் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2.5 இன்ச் இருக்கு. ஆர்ம் ஹோல் சைடு வந்து 2 இன்ச் இருக்கு. இதை விட 1.5 இன்ச் அதிகமா வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு சேர்த்து பெல்ட் பீஸ் வந்து எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணாலும் அதுக்கு கீழேயே நமக்கு வந்து துணி இருந்தது. அதே தான் நான் கட் பண்ணிக்க போறேன். அப்படி இல்லைன்னா நீங்க சைட்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். ஆனா வந்து இந்த பெல்ட் பீஸ் வந்து மடிப்பு துணியா எடுத்துக்கணும். 2.5 இன்ச்சோட 1.5 இன்ச் சேர்த்து நான் 4 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பெல்ட் பீஸோட அகலம் வந்து பிளவுஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து 7.5 இன்ச் இருக்கு. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வச்சு நான் கட் பண்றேன். எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா தச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்கம் 4 இன்ச் வச்சோம். இந்த சைடு ஆர்ம் ஹோல் சைடு வந்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்றேன். இந்த ஷேப் இருக்கிறதுனால நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க வளைவு கோடு போட்டு கட் பண்ணிக்கணும். இப்ப இந்த பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து நம்ம லைனிங்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்ப அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் கட் பண்ண போறோம். நம்ம ஸ்லீவ் எப்பயுமே வந்து இந்த கரப்பாகத்துல செல்வேஜ் சைடு தான் கட் பண்ணுவோம். அதே மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். நார்மல் பிளவுஸ்க்கு எந்த அளவுக்கு மடிச்சு போடுவோமோ அதை விட அதிகமா வந்து மடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து ஆர்ம் ஹோலோட அளவு வந்து பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து மேல தையலுக்காக விட்டுட்டு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். இதுல வந்து 8.5 இன்ச் இருக்கு. இதுல நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் கட் பண்ண போறோம். அதனால இது ஒரு 12 இன்ச் வரைக்கும் இருக்கிற மாதிரி மடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். கீழே வந்து ஈவனா இருக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன். பிளவுஸ்ல வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப உயரமா வச்சு தைக்காம கொஞ்சம் பிளாட்டா இருக்க பஃப் ஸ்லீவ் தான் நான் வந்து தைக்க போறேன். கையோட உயரம் வந்து 4 இன்ச், அதோட ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4.5 இன்ச் வரும். அதுக்கப்புறம் 1 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து 5.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து ஸ்லீவோட உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். வந்து நம்ம சுருக்கம் வைக்கிறதுக்காக 5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். மேலையும் 5 இன்ச் கீழே 5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்ப இந்த சைடு வந்து நார்மல் ஸ்லீவ்க்கு எவ்வளவு பைசெப்ஸ் மெஷர்மெண்ட் வைப்போமோ அதை விட 1 இன்ச் வந்து அதிகமா வைக்கணும். அதுக்கு முன்னாடி கை சுற்றளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸ் எடுத்து வச்சு கை சுற்றளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்ம் ஹோல் முடியிற இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் வந்து கீழ் பக்கமா மார்க் பண்றேன். இப்ப நம்ம அந்த மார்க் பண்ணிருக்க பாயிண்ட்க்கு வந்து கை உயரத்துல இருந்து கிராஸா ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். தையலுக்கு வந்து உள்பக்கமா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழையும் கை சுற்றுல பகுதியிலையும் 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மேல கை உயரத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி அந்த சென்டர் லைன்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுருங்க. நம்ம நார்மல் ஸ்லீவ் கட் பண்ற மாதிரி இதுக்கு கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணாலே நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்ப இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான இடத்துலலாம் வந்து நாச் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம வந்து லைனிங்ல கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து மெயின் கிளாத்ல எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். சாதாரணமா லைனிங் பிளவுஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செல்வேஜ் சைடு வந்து பாதியா மடிச்சு வச்சு கட் பண்ணுவோம். இந்த பிளவுஸ்க்கு வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே வந்து மடிப்பு பாகத்துல வேணும். அதனால நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி அகலத்துல வந்து நான் மடிச்சு எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த மடிப்பு பாகத்துல பேக் பார்ட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது சுத்தி ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணுங்க. சென்டர் நாச் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கும் மேல வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுட்டு இதே அதே மாதிரி சுத்தி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. சென்டர் நாச் கட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் இதுக்கு மேல இருக்க துணியை வந்து இந்த மாதிரி பாதியா மடிச்சு 4 லேயரா போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ஸ்லீவ் வந்து இதை விட வந்து கை உயரம் அதிகமா இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல வந்து நீளமா துணி இருக்கும், அந்த இடத்துல கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த சைடு வரதுல இந்த இடத்துல கூட நீங்க ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம பெல்ட் பீஸ் கட் பண்ண போறோம். அதுவும் வந்து நமக்கு இந்த மாதிரி மடிப்பு பாகத்துல தான் வேணும். இந்த மாதிரி மடிச்சிருக்க இடத்துல வச்சு பெல்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைட்ல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணிக்கிறேன். தைக்கும் போது எக்ஸ்ட்ரா இருந்தா கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கமா அந்த வளைவு வந்து கரெக்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பெல்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட், பேக் பார்ட், அதுக்கப்புறம் ஸ்லீவ் எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோல நம்ம கட்டிங் எப்படி பண்றது அப்படின்றது பார்த்தோம். இந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட செகண்ட் பார்ட் பாருங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலை வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.